இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேரம் குறைவாக இருக்குது, செய்திகள் அதிகமாக இருக்குது. எப்படி அதை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சட்டசபையில் இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்தாண்ட திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, இவங்க எல்லோருமே அந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுலேருந்து, அதை எப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்டதுலேருந்து, அதனால் என்ன பலன் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. இவர் விஜய் என்ன சொல்கிறாரு, இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, நான் போய் சந்தித்தேன், பார்த்தேன், அவங்க கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் உங்களுக்கு உறுதியளிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் இந்த திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற விவசாயிகள் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு தாவேக்காரங்க சொல்கிறாங்க. அதனுடன் சேர்ந்து சில அறிவிப்புகள், 6 சிலிண்டர் ஏற்கனவே உறுதியளிச்சிருந்தாங்க. இப்போ முதல் கட்டமாக அதில் 3 தருவதாக சொல்கிறாரு. பயணம் எல்லா பேருந்துலேயும் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எல்எஸ்எஸ், எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாத்துலேயும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு பயணம் செய்யலாம் பெண்கள், வெற்றி பயணம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக இதை பேசுங்க, இதுக்கான கருத்துக்களை தெரிவிங்க, அடுத்தடுத்து வருவோம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டிருப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. பரந்தூர் விமான நிலையம் என்பது காலத்தினுடைய தேவையாக இருந்தது. குறிப்பா சென்னையினுடைய மைய பகுதியாக இருக்கிற அந்த திரிசூலம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல்களுக்கிடையே மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள்ங்கிறத கண்கூடாக பார்க்கிறோம். பல நேரங்கள்ல பல இடர்பாடுகள். இன்னொன்று, நீங்க விமான நிலையத்தை பரந்தூருக்கு கொண்டு செல்வதன் மூலமாக பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க தரம் உயர்த்துவதற்கு அது உண்மையிலேயே பயன்படும். சென்னையை நீங்க இனிமேல் தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க பக்கத்துல இருக்கிற கிண்டியிலிருந்து அந்த பக்கம் தாம்பரம் வரைக்கும் ஏற்கனவே தரம் உயர்த்தப்பட்டு விட்டன. எல்லாமே மெட்ரோபாலிட்டன் சிட்டி கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. தாம்பரம் மாநகராட்சியாக இருந்தாலுமே கூட இப்ப இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூவிருந்தவல்லியிலிருந்து அந்த பக்கம் நீங்க திருப்பரம்புதூர் வரைக்கும் பரந்தூரை மையப்படுத்தி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருந்தது சென்னைக்கு. தலைநகர் சென்னையினுடைய வளர்ச்சியை இப்போது இந்த அறிவிப்பின் மூலமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறார் விஜய். விவசாயிகள் கண்ணீர் வடித்தார்கள், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கிறோம்னா காவிரி தீரத்தில் கூட எங்களுடைய விவசாயிகள் கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரம் ஏன் நீளவில்லைன்னு நான் கேட்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதுதான் நோக்கம்னா ஏன் காவிரி மண்டலத்தினுடைய விவசாயிகளுக்கு மட்டும் அந்த கரம் நீள மாட்டேங்குது? பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் உங்களுடைய கரம் நீண்டு இருக்கிறது. ஒரு பெரிய லாபிக்குள் சிக்கி இருக்கிறது சார் இந்த அரசு. இந்த விமான நிலையம் வரக்கூடாது என்று பலரும் திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்துக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை விஜய் தேடி தந்திருக்கிறார். எனவே விஜயினுடைய இந்த நடவடிக்கை என்பது இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டையிட்டு தடுப்பதாகத்தான் இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறார் விஜய் என்பது சரி, ஆனால் ஜெயலலிதாவாகவே மாறுவதற்கு முயற்சிக்கிறார் விஜய். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். ஏன் எல்லாவற்றையும் 110 விதியின் கீழேயே நீங்க அறிவிக்கிறீங்க? என்ன நோக்கம்? இது ஜெயலலிதா ஃபார்முலா இல்லையா? 110 விதியின் கீழேயே தொடர்ச்சியாக எல்லா அறிவிப்பையும் வெளியிடுவது என்பது. ஏற்கனவே நாம நக்கீரன்ல தான் பேசணும். போக்குவரத்து துறை மிகுந்த இடர்பாட்டுக்கிடையே போய் கொண்டிருக்கு. ஏராளமான பேருந்துகளை குறைச்சாச்சு, பேருந்து கட்டணத்தை, தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியாச்சு, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. பேருந்து போக்குவரத்து என்பது இடர்பாடுகளுக்கிடையே போய் கொண்டிருக்குங்கிற காட்சியை குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்துக்குள்ள பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த இலவச பயணத்தை எல்லா பேருந்துகளுக்கும் என்று நீங்கள் மாற்றி இருப்பதன் மூலமாக என்ன நன்மை விளைய போகுது? பஸ்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு நீங்க இன்னொரு பக்கம் எல்லா பேருந்துகள்லயும் பயணிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு எந்த பயனும் இல்லையே. பஸ் வராத, வந்தாதானே ஏறி போக முடியும். பஸ் இல்லாம இலவசத்தை மட்டும் அறிவிச்சுட்டு ரோட்ல நிக்கிறதா மக்கள்? அந்த கேள்விக்கு விஜய் இடத்துல பதில் இல்லை. இதை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் 110 விதியின் கீழ் அறிவிக்கிறார். அதன் பிறகு இவருடைய தேர்தல் வாக்குறுதியையும் இன்றைக்கு அவர் செய்திருக்கிற அறிவிப்பையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 சிலிண்டர் வழங்கப்படும்னு சொன்னாரு. அந்த 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் ஆயிடுச்சு. ஆனா அன்றைக்கு வரம்பு நிர்ணயிக்கப்படும்னு அவர் சொல்லல. இன்றைக்கு வரம்பு நிர்ணயிச்சிட்டாங்க. அதாவது
18,300 ரூபாய்க்கு மேல யாரெல்லாம் மாத வருமானத்தை ஈட்டுகிறார்களோ அவர்களுக்கு இது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப 18,300 ரூபாய் கூட பெற முடியாத நிலைமையிலேயே தமிழ்நாட்டிலே மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான். இது எத்தனை பேர் பயனாளர்கள்ங்கிற கேள்விதான். இந்த கணக்கை எந்த அடிப்படையில் நீங்கள் எடுக்க போகிறீர்கள்? ஒன்று, மகளிர் உதவித்தொகை பெறுகிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கணும், அதுவும் இல்லை. அல்லது பயனாளர்களை கணக்கிடுறோம், அதுக்கு இந்தந்த ரேஷியோ வச்சிருக்கோம்னு சொன்னா என்ன 18,300 ரூபாய் என்ன கணக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் புரியல. சார், இன்னைக்கு சராசரியா ஒரு கொத்தனார் வேலைக்கு போனாருன்னா, கட்டட பணிக்கு போனாருன்னா அவருக்கு 1,500 ரூபாய் சார் சம்பளம். அவருக்கு உதவியாளராக வேலைக்கு போனாங்கன்னா 800 ரூபாய் சார் சம்பளம். ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்களை நீங்கள் ஏழைகளின் பட்டியலில் வைக்கலையா? அப்ப 800 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா மாசம் எவ்வளவு ஆச்சு அவங்க சம்பளம்? ஏறக்குறைய 20,000 தாண்டி இருது அதுவே. அப்ப அவங்களுக்கு இந்த சிலிண்டர் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு இந்த சிலிண்டர் நீங்க கொடுக்க போறீங்க? இன்னைக்கு யாரு 18,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக, மாத வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்காங்க? அப்போ இது ஒரு கண்டுடைப்பு நாடகம், வெறும் அறிவிப்பாக இருக்கிறது. இது 110 விதியின் கீழ் அறிவித்ததுல ஒரு மிகப்பெரிய சதி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, சட்டப்பேரவையில் இது விவாதத்துக்கு வரக்கூடாது, எதிர்கட்சிகள் இது குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது, எதிர்கட்சிகளின் குரல் வலையை நசுக்கி விட வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் பயன்படுத்திய 110 விதியை பயன்படுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பக்கம் பஸ் இல்ல, ஆனா பஸ்ல இலவச பயணம் மேற்கொள்ளலாம்ங்கிற அறிவிப்பு, இன்னொரு பக்கம் 6 சிலிண்டர் தருவதாக சொல்லிட்டு 3 சிலிண்டர் கொடுக்கிறோன்ற அறிவிப்பு. அந்த 3 சிலிண்டரையும் வரம்பு நிர்ணயித்து யாருக்குமே கிடைக்க முடியாத மாதிரி செய்யக்கூடிய ஏற்பாட்டை இந்த அரசு செய்திருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை இந்த அரசு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசும்போது சொல்கிறாரு, பள்ளிகளில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருது, அந்த பணி 40% நிறைவடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த தங்களது தொகுதிக்கு உள்ள அந்த பள்ளிகளை ஆய்வு செய்யுங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பள்ளிகளை 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு, பிரிக்கிறோம் அப்படிங்கிறாரு. பள்ளிகளின் கட்டடத்தை உரிய துறை நிபுணர்கள் சோதித்து அந்த கட்டடம் தரமாக இருக்குதா இல்லையா என உறுதி செய்யப்படும். ஒருவேளை பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, அதை சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்படும், அதனை சுற்றி சீல் வைக்கப்படுங்கிறார். பள்ளிக்கல்வித்துறைக்கும் அறிவிச்சு விட்டு அந்த பள்ளியை செயல்பட அனுமதி மறுக்கப்படும். அந்த பள்ளி செயல்படாது, செயல்பட அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தரமாக இருக்குதுன்னா மஞ்சள், பச்சை ஸ்டிக்கர் ஒட்டப்படும் கட்டடங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என அறியப்படுங்கிறார். எப்படி பார்க்குறீங்க அதை? பள்ளிகளுடைய அந்த எல்லா கட்டமைப்பும் உறுதி செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. கழிவறை உள்ளிட்ட மாணவிகளுக்கு கழிவறை உள்ளிட்ட இதெல்லாம் உறுதி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் கொள்ளைப்புற வழியாக நம்முடைய கல்வி திட்டத்தை சிதைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்ட போது எத்தகைய பதைப்பதைப்பு ஏற்பட்டதோ அதே பதைப்பதைப்பு இப்போது ஆதவ அர்ஜுனுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக ஏற்பட்டிருக்கு. நீங்க புதிய கல்விக் கொள்கை எப்படி நம்முடைய கல்வி கனவை சிதைக்குமோ அதே போல கல்வி கட்டமைப்பை சிதைக்கிற ஒரு அறிவிப்பை, ஒரு மோசமான அறிவிப்பை இன்றைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவ அர்ஜுன் வெளியிட்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஊராட்சிகள் தோறும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள், 6 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு அல்லது 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை இந்த 1/2 நூற்றாண்டு காலமாக பல்வேறு முதலமைச்சர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள். அதன் பொருட்டு தான் இடைநிற்றல் எண்ணிக்கை என்பதே தமிழ்நாட்டில் இல்லை. 0%, நோ இடைநிற்றல் சார். டிஸ்கண்டினியூவே கிடையாது சார். ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு வரைக்கும், கூடுதலாக 12ஆம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்றல் இருக்கா அப்படின்னு பார்த்தா 1.6% தான். ரொம்ப 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 மைனாரிட்டி. தமிழ்நாடு தான் ஆக கடைசி. பாண்டிச்சேரியில கூட இதை விட கூடுதலாக இடைநிற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 1.6% கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கல்வி கட்டமைப்பை எந்த அளவுக்கு இந்த அரசுகள் மேம்படுத்தி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு பள்ளிகளை திறந்திருக்கிறோம்னு சொல்லி. இப்ப ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பள்ளிகளுக்கு சீல் வச்சு மூடிடுவோம்னு சொல்றாரு. ஒரு அரசு என்ன சார் செய்யணும்? கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருக்குமே ஆனால், மாணவர்களின் மீது அக்கறை இருக்குமே ஆனால், இந்த கட்டிடத்தை மேம்படுத்துவதற்கு கூடுதல் நிதியை ஒதுக்குங்கன்னு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை இந்த மாதிரி சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு, புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னா அது சரியா இருக்கும். நாங்க சீல் வச்சிருவோம்னா அப்ப அந்த ஸ்கூலை சீல் வச்சுட்டா அந்த மாணவர்களை எங்கே கொண்டு போவது? இது தனியார் பள்ளிகள் புதிய வரவாக கிராமப்புறங்களில் கோலோச்சுவதற்கு கொள்ளைப்புற வழியாக வழி செய்கிறது.
மரிய வில்சன் போன்ற கல்வி தந்தைகள் இதுல பயன்பெறுவதற்காக இந்த அரசு கொள்ளைப்புற வழியாக அவர்களுக்கு உதவியை செய்திருக்குதுன்னு நான் உறுதியா நம்புறேன். அதற்காகத்தான் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான வேலை இந்த வேலை. ஸ்கூலை இழுத்து மூடுவேன்றீங்க. காமராஜர் வழியில் ஆட்சி நடத்துறோம்னு காங்கிரஸ்காரன் உங்களுக்கு பெருமைப்படுறான். ஆனா நீங்க காமராஜர் திறந்த பள்ளிக்கூடங்களை கூட மூடி விடுவோம்னு இந்த அரசு பேசுவது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறது அந்த கட்டடம் செயல்பட முடியாத அளவுக்கு இருந்தது, நிபுணர்களை வச்சு ஆய்வு செய்து செயல்பட முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கு சிவப்பு ஸ்டிக்கரு அப்புறம் மஞ்சள் பச்சைன்னு சொல்கிறாங்க. அதை ரன் பண்ணலாம் இல்லைன்னா சீர் செய்யலாம், அந்த மாதிரி அதை பிரிக்கிறாங்க, மூணாக பிரிக்கிறாங்க. அந்த பார்வையில் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை இது அவங்க மூடிட்டு புதிய கல்விக் கொள்கைக்கு வழிவகுக்கும், தனியார் பள்ளிகளுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற பொருளில் நீங்கள் சொல்கிறீங்க. அதே அவையில் அதே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது அரசு பள்ளியில் நான் படித்து வந்தவன், அரசு பள்ளியில் யார் சேர்றா, இல்லாதவங்க தான் சேர்றாங்க, அவங்க நிலைமையை நாங்கள் நினச்சி பார்க்கணும், மரத்தடியில் நாங்கள்லாம் சில பள்ளிக்கூடங்கள்லாம் மரத்தடியில் படித்தாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இல்ல சார், அதாவது ஒரு பக்கம் நான் அரசு பள்ளியில படிச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அரசு பள்ளியை இழுத்து மூடுகிற வேலையே செய்யறாரு. நீங்க நல்லா அவருடைய அறிவிப்பை பாருங்களேன். மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிற தகுதி படைத்த பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் தரம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்படும்னு சொல்றார். சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிற பள்ளிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுரும்னு சொல்றாரே தவிர அந்த அறிவிப்புல புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்படும் எந்த இடத்துலயும் சொல்லல. இதை கண்டறிங்கன்னு தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் வச்சு. அதனால தான் நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தி அந்த சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற கட்டடங்களை மேம்படுத்துவதற்கு ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணிருவீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பல கட்டிடங்களை நீங்கள் சீல் வச்சிட்டதன் மூலமாக பல ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகள், பல உயர்நிலை பள்ளிகளை இழுத்து மூடுவதற்கான சாத்தியக்கூறு. இப்ப நான் படிச்ச கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் வல்ல எங்க ஊர் கிராமத்துல இருக்கு. அந்த பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை கொண்டு இருக்கிற பள்ளி. சில கட்டிடங்கள் இப்ப புதுசா மேம்படுத்தினாங்க கலைஞர் ஆட்சி காலத்துல. அதற்கு முன்னால் அந்த பள்ளியினுடைய கட்டிடங்கள் ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டுகளை கடந்துருச்சு. இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை நீங்க இழுத்து மூடினீங்கன்னா எங்க சுற்று வட்டாரத்துல எங்க ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய 28 கிராமங்களில் இருந்து வருகிற மாணவர்களுடைய கல்வி கனவை நீங்க சிதைப்பதாகத்தானே பொருள். ஒரு பக்கம் ஒன்றிய அரசு இல்ல சார், ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். ஒரு பக்கம் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற பள்ளியை நாங்க பிஎம்சி பள்ளிகளாக மாத்திக்கிறோம்னு சொல்லுது. அதாவது நாம கட்டி வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்தை அவன் எடுத்துக்கிட்டு பேர் வச்சிருக்கிறேன்னு சொல்றான். அது ஒரு பக்கம் ஒன்றிய அரசு. இன்னொரு பக்கம் நீங்க பள்ளிகளை தரம் உயர்த்தாமல், பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்தாமல் பள்ளிகளுக்கு சீல் வச்சிருவோம்னு சொல்றதன் மூலமாக நீங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்க பார்க்கிறீர்கள் தானே பொருள். அப்ப அமைச்சருடைய அறிவிப்புக்கு வேற என்ன காரணம்? என்ன கேட்கிறேன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்காரா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேச மாட்டாரா இது குறித்து? ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசல? இல்லை சார், அந்த கட்டடங்கள் பழசா இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அது ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்தாலும் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல, அடிபடும், மாணவர்கள் உயிர் முக்கியம் இல்லையா சார்? நான் இப்ப கூட கட்டிடங்களை சீரமைப்பதற்கு எதிராக நாங்க இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு என்பது ஏன் கட்டிடங்களை இழுத்து பூட்டுகிறீர்கள் என்பதுதான். கட்டிடங்களுக்கு சீல் வைப்போம்னா என்ன அர்த்தம்? கட்டிடத்தை நாங்க பூட்டிடுவோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க 6 சிலிண்டர் தரனாலே 3 சிலிண்டர் தான் கொடுப்பீங்க இல்லையா? அப்படிதானே சார் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? உங்க அறிவிப்பு எப்படிப்பட்ட அறிவிப்பு? இல்ல சீல் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துல யாரும் பயன்படுத்த கூடாது. அந்த யாராவது போய் அந்த விளையாடாலோ இல்ல வகுப்பு எடுத்தாலோ சரி, இப்போதைக்கு இந்த இடத்துல வகுப்பு எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பழைய கட்டடம் எந்த நேரத்துல வேணாலும் எதுனாலும் ஆகலாம் இல்லையா? அப்போ மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு இருக்கிற பள்ளிக்கூடங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தரம் உயர்த்துவதற்கு, புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் சொன்னார்ல. ஏன் சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டதுக்கு அது மாதிரி ஏற்பாடு செய்யப்படும் சொல்லல? சீல் வைக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்க அவரோட அறிவிப்புல. நல்லா அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வண்ணம் பூசக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கணும். அமைச்சனுடைய பேச்சை நான் அவை குறிப்புல என்ன இடம்பெற்றிருக்கோ அதை மட்டும் தான் சொல்றேன். மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற பள்ளிகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லை. 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த பள்ளிகளுக்கு தரம் உயர்த்தப்படும், அந்த பள்ளி கட்டிடங்கள் சீரமைக்கப்படும். ஆனா சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய பள்ளிகளுக்கு சீல் வைக்கப்படும் மட்டும்தான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இழுத்து பூட்டிடுவோம்னு அர்த்தம். சீல் வைக்கிறதுனா என்ன சார் அர்த்தம்? இழுத்து பூட்டுவோம் தான் அர்த்தம். அப்ப அந்த மாணவர்களை எங்கே கொண்டு போவது? அந்த மாணவர்களுடைய கல்வி கட்டமைப்பை வேறு எந்த இடத்துல நிர்ணயிப்பது? அப்ப தனியார் பள்ளி அங்க வரும். ஒரு பக்கம் ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை. அப்ப அந்த மாணவர்களுடைய கல்வி கனவை சிதைக்கிறது தானே இதனுடைய நோக்கம். அதை தானே செஞ்சிருக்கிறாரு. சரி, இது குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டுமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நான் நக்கீரன் வாயிலாகவே கேட்கிறேன், மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களை நோக்கி கேட்கிறேன்.
இப்படி ஒரு அறிவிப்பை பொதுப்பணித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதுக்கு விளக்கம் கொடுங்க. நான் இப்ப கூட இந்த அரசை குற்றம் சுமத்தி பேசணும்னோ இந்த அரசை குறை சொல்லணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்ல சார். அங்குலம் அங்குலமாக செதுக்கிய தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை நீங்கள் பால்படுத்த நினைப்பதை ஏற்க முடியாதுன்னு சொல்றேன் நான். எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி கனவு பள்ளிக்கூடங்களை திறப்பது என்பது. அந்த பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிடுவோம்னு சொல்றீங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை. இந்த அரசு இது செய்யலாமா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு ஏழைத்தாயின் மகன்னு சொல்லிக்கிட்டு ஏழை மக்கள் பத்தியே சிந்திக்காம செல்லா காசு அறிவிப்பை வெளியிட்டார் பாருங்க மோடி. அந்த பாணி தான் இந்த பாணி. அதுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் அதான் சொன்னாரு, நான் டீ வித்தவன், நான் ஏழைத்தாயின் மகன், ஏழைகளினுடைய வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும், வேற பூஸ்வாக்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பூஸ்வாக்கள் சிந்திப்பதை போல சிந்திச்சார் இந்த நாட்டினுடைய பிரதமர். அப்படித்தான் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சரும் சிந்திக்கிறார், செயல்படுகிறார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.